மீட்பின் நேரம் வழங்கும் பரிசுத்த ஆவியானவரின் ஊழியங்கள் மற்றும் இளந்தோரை தேடும் அர்ப்பணி வழங்குபவர்கள் சகோதரர் எம் ஆரோக்கியராஜ், சகோதரி ஹேமா ஆரோக்கியராஜ். இப்பொழுது உலகமெங்கும் வல்லமையாக ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டு வரும் முக்கிய பாத்திரமான சகோதரி ஹேமா ஆரோக்கியராஜ் அவர்கள் உங்களுக்கு தேவ வார்த்தையை பகிர்ந்தளிப்பார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியுமாக இந்த காலை வேளையிலும் கூட இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் குடும்பமாக மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். கடந்த வாரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக தெளிவாக உங்களோடு கூட பேசினார். அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருப்பீர்கள் என்றால் வழக்காடுவோம் வாருங்கள் என்று சொல்லி பிதாவினுடைய உள்ளம் உங்கள் குடும்பத்தோடு கூட இசைந்து வந்ததை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள், உணர்ந்திருப்பீர்கள். இன்றைக்கும் கூட அநேகருக்கு அதை குறித்து நீங்கள் சாட்சியாக பேசியிருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தருடைய நாமம் மெய்யாகவே மகிமைப்பட்டது. தேவனுடைய வார்த்தையானது பிரியமானவர்களே, ஒரு மனுஷனிடத்திலிருந்தோ ஒரு மனுஷனிடத்திலிருந்தோ புறப்பட்டு வருகிறதல்ல. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் அதிகமாய் நேசிக்கிறது நிமித்தம், உங்களுடைய ஜீவன் பிதாவினுடைய மிகவும் அருமையா இருக்கிறது நிமித்தம் தீர்க்க தரிசனமான சத்தத்தை தம்முடைய ஊழியர்கள் மூலமாக இந்த நாட்களிலே தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் துணிக்கிறவராயிருக்கிறார். வேதம் என்னிலிருந்து புறப்பட்டு வந்தது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அல்லவா? புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு தேவ வார்த்தையும் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை பிரயாணத்திற்கு அது ஒளியாக, அது கிரீடமாக தேவனால் ஸ்தாபிக்கப்படுகிறதா இருக்கிறது, கர்த்தரால் வைக்கப்படுகிறதா இருக்கிறது. தம்முடைய வார்த்தையை வெளிச்சமாக உங்க வாழ்க்கையில் அவர் இறங்கி வந்து வைக்கிறவராயிருக்கிறார். இந்த காலை வேளையினோடு கூட வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வார்த்தை, பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேளையிலே தம்முடைய இருதயத்தை உங்களுக்கு நேராக திறந்து கொடுக்கிறார். ஏதோ வாரம் ஒரு முறை தேவாலயத்தில் கடந்து போய் நம்முடைய தசம பாகத்தையோ நம்முடைய காணிக்கை பலிகளையோ நாம் செலுத்தி விட்டு வருவோம் என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் அதை குறித்து மிகுந்த சந்தோஷம் அடைவார் என்று சொல்லி தயவு செய்து நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதிருங்கள். பிரசித்தி பெற்ற ஊழியர்களுக்கோ ஊழியங்களுக்கோ காணிக்கையை நாம் அனுப்பிவிட்டு நாம் தேவனுடைய இருதயத்தை பிரியப்படுத்தி விடலாம் என்று சொல்லி உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதிருங்கள். தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, பலியை அல்ல, தகன பலியை அல்ல, இரக்கத்தை நான் விரும்புகிறேன். என்னை அறிகிற அறிவினால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இதே ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 5வது அதிகாரத்துல 6வது வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தரை தேடும்படி தங்கள் ஆடுகளோடும் தங்கள் மாடுகளோடும் போவார்கள், அவரை காண மாட்டார்கள், அவர் அவர்களை விட்டு விலகினார் என்று வேதாகமும் சொல்லுகிறது. என் அன்பு தேவ ஜனமே, இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மிடத்துல விரும்புகிற குணாதிசயம் என்னவென்றால், நாம் இரக்க குணத்தினால் நிரப்பப்பட்டிருப்போம் என்றால், அநேகருக்கு இரக்கம் செய்கிறவர்களாய் இருப்போம் என்றால், காண்கிற ஜனங்களுக்கு நாம் அவர்களுடைய உணர்வுகளை மதித்து அவர்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு நாம் உதவி செய்கிறவர்களாய் இருப்போம் என்றால், அதுவே தேவனுடைய பார்வையில நாம் தேவனுக்கு செய்யக்கூடிய ஒரு உகந்த பலியாய் இருக்கிறதா இருக்கிறது. மத்தேயின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், பசியாயிருந்தேன் எனக்கு நீங்கள் போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன் என்னுடைய தாகத்தை நீங்கள் தீர்த்தீர்கள், காவலில் இருந்தேன் என்னை நீங்கள் பார்க்க வந்தீர்கள். இந்த சிறியரில் யாருக்கு இதை செய்கிறீரோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிற சமுதாயத்துல, நீங்க நிறுத்தப்பட்டிருக்கிற பட்டணத்துல, நீங்க வாழ்கிற ஜனங்கள் மத்தியில சிறியவர்களா இருக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் இறங்கி தேவனுடைய இரக்கத்தினால் நிரப்பப்பட்டு நீங்க இரக்கத்தை காண்பிக்கும் பொழுதே அங்கே நீங்கள் மனிதர்களுக்கு செய்யல, பிதாவாகிய தேவனுக்கு நீங்கள் செய்கிறவர்களா இருக்கிறீர்கள். ஆமென். இந்த இரக்கத்தினால் நாம் நிரப்பப்பட்டு
இந்த பூமியிலே நாம் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழும் பொழுது பரலோகம் நம்மை குறித்து மிகுந்த சந்தோஷம் அடைகிறதா இருக்கிறது. அதே வார்த்தையினுடைய அடிப்படையில நாம் தொடர்ந்து வாசிப்போம் என்றால், இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். என்னோடு கூட வேத புஸ்தகத்திலே திருப்பிக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 22வது அதிகாரம் 16வது வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, அவன் சிறுமையும் எளிமையுமானவனுடைய நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவ ஜனமே, சிறுமையும் எளிமையுமாய் வாழ்கிற ஜனங்கள் பக்கமாக உங்களுடைய இருதயமானது திருப்பப்படும் பொழுது பிதாவாகிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இதுதான் என்னை அறிகிற அறிவு, இதுதான் என்னை அறிகிற அறிவு. வேதத்துல எத்தனையோ வசனங்களை மனப்பாடம் பண்ணி மறுபடியும் மறுபடியுமாய் டெஸ்ட் எழுதி பிரைஸ் வாங்கி அதிலே நாம் பெருமை கொள்வதை விட்டுவிட்டு இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறபடி நாம் காண்கிற நம்முடைய திருச்சபையில, நம்முடைய சொந்த குடும்பத்துல ஏழைகளாய், சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாய், எளிமையான ஸ்தானத்துல தள்ளப்பட்டவர்களுக்கு நம்முடைய இருதயத்தை நாம் திருப்பும் பொழுது பிதாவாகிய தேவன் நம்மை பார்த்து மிகுந்த சந்தோஷம் அடைகிறவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையின்படி அவர் நமக்கு சாட்சி கொடுக்கிறார், இதுதான் தேவனை அறிகிற அறிவு, இதுதான் தேவனை அறிகிற அறிவு. பிரியமானவர்களே, 14வது வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, அநீதியினால் தன் வீட்டையும் அநியாயத்தினால் தன் மேலறைகளையும் கட்டி தன் அயலான் செய்யும் வேலைக்கு கூலி கொடாமல் அவனை சும்மாய் வேலை கொள்ளுகிறவனுக்கு ஐயோ. தேவனை அறிகிற அறிவு என்பது கிறிஸ்துவின் அன்பை உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய வேலை ஸ்தலத்துல, உங்களுடைய வியாபார ஸ்தலத்துல வெளிப்படுத்துவதுதான். நீங்கள் வைத்திருக்கிற கம்பெனிலேயோ, உங்களுடைய வியாபார ஸ்தலத்திலேயோ, இல்லாவிடில் உங்களுடைய சொந்த வீட்டிலேயோ இருக்கிற வேலைக்காரர்களுடைய உணர்வுகளை, வேலைக்காரியினுடைய உணர்வுகளை மதிப்பதற்கு அறிந்து கொள்ளுவோம். பிரியமானவர்களே, அறிந்து கொள்ளுவோம். அவர்களுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய கூலியை நாம் சரியாய் கொடுத்து அனுப்புவோம் என்றால் அவர்களுடைய இருதயம் பரவசம் அடையும் பொழுதே தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார். என்னை அறிய வேண்டிய விதத்துல என்னுடைய மகள் அறிந்திருக்கிறது நிமித்தம், என்னை அறிய வேண்டிய விதத்துல என்னுடைய மகன் அறிந்திருக்கிறது நிமித்தம் நான் இறங்கி வந்து என்னுடைய மகளுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி அவர் தம்முடைய வல்லமையை பரத்திலிருந்து அனுப்புவதற்கு உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார், உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். உபாகமம் புஸ்தகம் 24வது அதிகாரத்திலே 15வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவன் வேலை செய்த நாளில் தானே பொழுது போகும் முன்னே அவன் கூலியை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். அவன் ஏழையும் அதன் மேல் ஆவலுமாயிருக்கிறான். அதை கொடாவிட்டால் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி முறையிடுவான், அது உனக்கு பாவமாயிருக்கும். அவன் உன்னை நோக்கி கர்த்தரை முறையிடுவான், அது உனக்கு பாவமாயிருக்கும். ஒருவேளை அன்றைக்கு நாம் திருட்டுத்தனம் செய்திருக்க மாட்டோம், விபச்சார பாவத்தில் நீங்கள் ஈடுபடாமல் இருந்திருக்கலாம், அந்நியர்கள் செய்கிற பாவத்திலே நீங்கள் பங்கு கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நியாயமாய் அந்த நாளிலே உங்களுடைய ஸ்தலத்துல வேலை செய்தவர்களுக்கு நீங்கள் கூலி கொடாமல் இருந்திருப்பீர்கள் என்றால் அவன் பிதாவாகிய தேவனை நோக்கி முறையிடுவான், அது உங்களுக்கு பாவமாயிருக்கும். உன்னுடைய ஸ்தலத்துல இருக்கிற ஏழைக்கும் விதவைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் வேலைக்காரிக்கும் வேலைக்காரருக்கும் நியாயமாய் கொடுக்கப்பட வேண்டிய பணமோ பொருளோ உங்க எல்லைகளில் இருக்கும் என்றால் பிரியமானவர்களே, அது பாவமாக மாத்திரம் இராதபடி சாபமாக மாறிவிடுகிறதா இருக்கிறது. சாபத்தீடான ஒன்றும் உங்க எல்லைகளிலே இராதபடி இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்து உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய வேலை ஸ்தலத்தையும் உங்களுடைய வியாபார ஸ்தலத்தையும் பரிசுத்தப்படுத்தும்படி விரும்புகிறார், பரிசுத்தப்படுத்தும்படி விரும்புகிறார். அந்த அபிஷேகம் உங்க எல்லைகளுக்குள்ள இப்பொழுது ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையின் மூலமாய் தொடப்பட்டு இருக்கிற அன்பு தேவ ஜனமே, என்னோடு கூட இணைந்து முழங்கால் படியிட்டு செவியுங்கள். இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்கள்,
கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்து எல்லா பாவத்தையும் எல்லா சாபத்தையும் உங்களுக்கு முறியடித்து உங்க எல்லைகளிலே தம்முடைய அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் அளவில்லாமல் வைக்கும்படி விரும்புகிறார். எல்லாரும் இணைந்து கண்களை மூடி ஏகோபித்து ஒருமனப்பட்டு நாம் ஜெபிப்போமா? தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வந்து இந்த காலை வேளையிலே நமக்கு நியாயம் செய்யும்படி விரும்புகிறார். கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் கூட இந்த வார்த்தையின் மூலமாய் குத்தப்பட்டவர்களாய் தங்களுடைய எல்லைகளில் இருக்கிற சாபத்தீடான பொருட்களை குறித்து இந்த வசனத்தின் மூலமாக நினைவுபடுத்தப்பட்டவர்களாய் தேவ சமூகத்துல தங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுத்து ராஜா உம்முடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக முழங்கால் படியிட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய அன்பின் அபிஷேகமானது இப்பொழுது அவர்களை இன்னும் ஒரு விசை நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உணர்த்தப்பட்ட காரியங்களில் உடனடியாக தீர்மானம் எடுப்பதற்கு இப்பொழுது right now ஒரு தெய்வீக வெளிச்சமானது அவர்களுடைய இருதயங்களில் ஊடுருவுகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருதயங்களை மனக்கண்களை பிரகாசிப்பிக்கிற கர்த்தருடைய வல்லமையானது ஒவ்வொருவரையும் தொட்டு நிரப்பிக் கொண்டிருக்கிறபடியினால் உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. கூலிக்காரனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பணமோ பொருளோ சாபத்தீடான ஒன்றும் ஆண்டவரே ஒருவருடைய எல்லைகளுக்குள்ளும் இராதபடி கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது இவர்களுடைய குடும்ப எல்லைகளை, இவர்களுடைய வேலை ஸ்தலத்தினுடைய எல்லைகளை, வியாபார ஸ்தலத்தினுடைய எல்லைகளை இப்பொழுது நீர் பரிசுத்தப்படுத்துகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அந்த கிருபையின் ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மெல்லிய சத்தத்திற்கு அவர்கள் கீழ்ப்படிந்தது நிமித்தம் ஆண்டவரே கர்த்தர் ஒவ்வொருவரையும் இந்த மாதத்துல தானே நீர் உயர்த்தி காண்பிக்க போகிறபடியினால் உமக்கு நன்றி. இவர்களுடைய குடும்பத்தை குறித்து, இவர்களுடைய வியாபாரத்தை குறித்து, இவர்களுடைய வேலை ஸ்தலத்தை குறித்து சத்துரு வெட்கப்பட்டு போனபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமை உடையவர் மகிமையான காரியங்களை செய்தருளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியங்களை நடத்தி வரும் இந்த அன்பான ஊழியங்களை உங்கள் ஜெபங்களினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் தாங்கி இதை ஆதரிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் எம் ஆரோக்கியராஜ், சகோதரி ஹேமா ஆரோக்கியராஜ், பரிசுத்த ஆவியானவரின் ஊழியங்கள், 3/660 சிதம்பரம் நகர், சாத்தூர் 3, தென்னிந்தியா. செல்போன் 9443740802, 9442161736. இமெயில் raj777india@yahoo.co.in. Our website www.holyspiritministries.in.